நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். கருப்பசுவாமி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கிராம தேவதையாகவும் அதே சமயத்தில் ஒரு கடவுளாகவும் பாவிக்கப்பட்டு வழிபடப்பட்ட சங்கிலி கருப்பர் என்பவரை கருப்பசுவாமி, கோட்டை கருப்பு, மாடக்கருப்பு, 18ஆம் படியான், பெரிய கருப்பம், காட்டுக்கருப்பன், முத்துக்கருப்பன் போன்ற பெயர்களிலும் அழைக்கின்றார்கள். அவரை கடவுளுடன் சேர்த்து கூறும் கிராமிய கதை மதுரை அழகர் கோவிலில் உண்டு. அவருக்கு அங்கு தனி சன்னதி உள்ளது. அந்த சன்னதி வருடத்துக்கு ஒரு முறைதான் திறக்கப்படும். மதுரையில் உள்ள அழகர் ஆலயம் கள்ளர் என்ற இனத்தவருக்கு சொந்தமாக இருந்தது. அப்படிப்பட்ட கள்ளர்கள் எனப்படுவோர் மதுரையை சுற்றியிருந்த சில கிராமங்களில் இருந்ததாகவும், அவர்கள் ஒரு காலத்தில் பிராமணர்களாக இருந்தவர்கள் என்றும், பிழைப்புக்காக அவர்கள் அரசரின் படையினராக வேலை செய்து வந்ததினால் அவர்களை கள்ளர்கள் என அழைத்தார்கள் என்றும் கிராமிய கதையை கூறுகிறார்கள். அவர்களே பிற்காலத்தில் வைஷ்ணவர்களாக மாறினார்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இதற்கான ஆதாரப்பூர்வமான செய்திகள் இல்லை. வாய்மொழி கதை மற்றும் திருவிழாக்களில் சாமியாடிகள் கூறும் கதைகள்தான். கருப்பசுவாமி பற்றி கூறப்படும் கதை இது. ராமபிரான் இலங்கைக்கு சென்று வெற்றிவாகை சூடிவிட்டு வந்தார். பரதனின் வேண்டுகோளை ஏற்று அயோத்திக்கு சென்றுவிட்டு வந்தவர் பரதனிடம் ஆட்சியை தந்தபின் 14 வருடங்கள் வனவாசத்தில் மீதி இருந்த வருடங்களை கழிக்க வேண்டும் என்பதற்காக சீதையுடன் மீண்டும் வனத்திற்கு சென்று வசிக்கலானார். அங்கு அவர் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். ராமபிரான் வெளியில் செல்லும் போதெல்லாம் அந்த குடிலின் வாயிலில் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு முனிவரே அந்த குடிலுக்கு காவலாக இருந்து வந்தார். ராமர் அப்போது அங்கு வசித்த போதுதான் ராமருக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. ஒரு நாள் அந்த குடிலின் வாயிலில் இருந்த முனிவர் கண்களை மூடியபடி தவத்தில் இருந்தார். ராமர் காட்டிற்குள் கனிகளை பறிக்கச் சென்றிருந்தார். சீதையோ என்றும் இல்லாமல் அன்றைக்கு தனது குழந்தையையும் தூக்கிக் கொண்டு இன்னொரு பக்கம் சென்று பூஜைக்கு மலர்களை பறிக்கச் சென்று விட்டாள். திடீரென கண் விழித்த முனிவர் உள்ளே உள்ள குழந்தையின் சப்தமே இல்லையே என உள்ளே சென்று பார்த்தார். குழந்தையை காணவில்லை. பகீர் என்றது. முனிவர் என்ன செய்திருப்பார்? நாளை பார்க்கலாம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.